ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி வேற நந்தினி கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் இருக்காங்க. எப்படியாச்சும் நந்தினியை வச்சு செய்யாமல் விட மாட்டாங்க, செஞ்சிருவாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அர்ச்சனாவுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடுதுங்க. இந்த அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சதுனால பெரிய பெரிய பிரச்சனை வருது. அதுலேருந்து நம்ம நந்தினி எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி எப்படி ஒரு வழியாக அருணாச்சல கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இதை நீ எந்த காரணத்தை கொண்டு சூர்யா கிட்ட சொல்லாதம்மா. ஏற்கனவே வந்துட்டு சூர்யா சுந்தரவல்லி மேலே பயங்கர காண்டில் இருக்கான். இதில் சுந்தரவல்லி தான் திருண்ணா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் வந்து பெரிய பூகம்பமே வெடிக்கும். அதனால சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம அருணாச்சலே. சரி ஐயா, நான் வந்துட்டு கண்டிப்பாக சூர்யா சார் கிட்ட சொல்ல மாட்டேன், நானே வந்து பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இப்படி இவங்கெல்லாம் இங்கே இந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே சூர்யா பயங்கரமாக குடிக்கிறாரு. ஏன்னா குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நந்தினி எடுக்கவே இல்லைடா, தாய்க்குள்ளே இன்னைக்கு மாட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆகிடுச்சேடா, செம்ம டென்ஷனாக இருக்குது, இன்னைக்கு ஊற்றிக்கிட்டே நான் குடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நார்மலாகவே சூர்யா சார் பயங்கரமாக குடிப்பார். இதில் வேற அவர் போட்ட பிளானு சுந்தரவல்லி தான் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சும் இதுலேருந்து தப்பிச்சது, நம்ம நந்தினி போய் சொன்னது எல்லாமே நம்ம சூர்யா சார் ஒரு டிப்ரெஷனில் தள்ளி குடின்னு குடிச்சு புலம்பி தள்ளுறாரு. எப்படா அந்த தாய்க்குள்ளம் தப்பிச்சாங்க, ரெண்டாவது வாட்டி என் பொண்டாட்டி காப்பாற்றிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, என்னடா இது இவன் தன்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறானே, நந்தினி அப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்போ நந்தினியை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மையாகவே நம்ம சூர்யா சாருக்கு நந்தினியை பிடிச்சிருச்சு தான். அதனால தான் இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாமே வேற மாதிரி தரமாக இருக்கும். இங்கே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு போச்சு, அப்புறம் வந்து நல்லா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சம்பவம் ஆனாலே வெளியே பேசிக்கிற விஷயம் தானே, நார்மலாக எல்லார் வீட்லையும் இது நடக்கிறது தானே. அது இல்லாமல் இது பெரிய குடும்பம், சுந்தரவல்லி வீட்டு குடும்பம். போலீஸ் வந்தது, அதுக்கப்புறம் தாலி பிரித்து போட்டாங்க, அதில் சுந்தரவல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரவிடுச்சு. இது பரவி அர்ச்சனா காதுக்கு வரையும் போயிடுச்சு. அர்ச்சனா காதுக்கு போனாலே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் வரும். அர்ச்சனா காதுக்கு போனதுமே செம்ம டென்ஷன் ஆயிடுறா அர்ச்சனா. எப்படி என்னோட சூர்யா அந்த வேலைக்காரி பட்டிக்கு அடுக்காமல் தாலி கோத்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறா. உடனே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஏற்கனவே எங்கள் சூர்யா குடிச்சிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, சூர்யா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த நந்தினி கழுத்தில் தாலி போட்டிருப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது 7 பவுனாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா, உனக்கு எப்படி தான் அந்த நியூஸ்லாம் வருதுன்னு தெரில, நானும் என் பொண்டாட்டிக்கு 15 பவுனில் தான் போடணும்னு நினச்சேன், அவள் தான் வந்து வேணான்ட்டா, அவள் பொண்டாட்டி பேச்சை நான் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றார் நம்ம சூர்யா சார். அதனால அர்ச்சனாவுக்கும் வந்து நம்ம நந்தினி எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறா. அந்த முடிவு எந்த அளவுக்கு போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.